வந்து சூப்பராக ஸ்டார்ட் பண்ணாங்க ஆக்சுவலி. பட் வந்து போக போக வந்து அது கொஞ்சம் ஒரு ட்ராக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ட்ரைலரில் வந்து என்ன காமிச்சாங்களோ அது அப்படியே காமிச்சாங்க, அதுதான் கதையோ அப்படின்னு யோசிச்சுட்டு வந்தால் எக்ஸாக்ட்லி அதுதான் கதையாகிறதுனால கொஞ்சம் வந்து லேக் ஆக தான் செஞ்சிச்சு. பட் செகண்ட் ஹாஃப் வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இதுதான் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி செட் பண்ணதுனால வந்து ஒரு 1 hour 25 minutes அதை தான் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ அது வந்து மக்களுக்கு வந்து அது பிடிக்காது. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக அதை எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். அது மணிரத்னம் சார் மாதிரி ஒரு டேரக்டர் கிட்ட இருந்து மக்கள் வந்து இன்னும் நிறைய எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதனால் டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் அவங்க ஸ்லோ ஆக ஆரம்பிச்சிச்சு. பட் அந்த செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப தெரிஞ்ச செகண்ட் ஹாஃபாக இருந்துச்சு. ஹீரோ வருவார், எப்படி அடித்தாலும் கொண்டாலும் ஹீரோ பொழைச்சிருவார், வில்லன் அடிப்பார், அதுதான் வந்து. ஸோ ஆனால் வந்து இப்போ கமல் சார் தான் வந்து படத்தை வந்து தூக்கி நிப்பாட்டினார். அவர் வந்து ஒரு ரொமான்டிக்காகவும் எமோஷனாகவும் சரி, ஒரு ஆக்ஷன் ஹீரோவும் சரி செம்மையாக பண்ணியிருந்தார். அவர் மட்டும்தான் படத்தை தூக்கி நிப்பாட்டார், வேறு யாரும் கிடையாது. கான்ட்ரவர்சி சீன்ஸ்லாம் எதுவும் கிடையாது. அங்கே லைட்டாக அரசியல் பேசுகிறாரு ஃபர்ஸ்ட் ஹாஃபில், மிச்சபடி பெருசால எதுவும் கிடையாது. அதெல்லாம் வந்து ரொம்பலாம் பேசல, கொஞ்சம் அடக்கி வச்சுட்டாங்க. ஒரு 2-3 இது ஸ்டார்டிங்கில் நல்லா அதை பற்றி பேசினாரு. அதான் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் பெட்டராக இருந்துச்சு. தவிர அது அப்படியே வந்து ரொம்ப தெரிஞ்ச ஆஸ் யூஷுவல் ஸ்டோரி ஆயிடுச்சு. ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி, இவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ அதனால மக்கள் வந்து ஒரு 2 hours 48 minutes உட்காந்து பார்ப்பாங்கன்னு மிகப்பெரிய டவுட் தான். குழந்தைங்கள்லாம் கண்டிப்பாக இந்த படத்துக்கு கூட்ட வர வேணாம். கொஞ்சம் வந்து ஏன்னா வந்து நிறைய ரத்தம் தெரிக்கிற காட்சிகள் இருக்குது. ப்ளஸ் வந்து கொஞ்சம் கப்புள் சீன்ஸ் கொஞ்சம் லைட்டாக இருக்குது, ரொம்ப பயங்கரமாலாம் இல்லை. ஸோ அந்த லைவ் சீரியல்லே காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இருந்தாலும் குழந்தைங்க கூட்ட வராமல் இருக்கிறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். 10க்கு ஒரு 4 கொடுக்கலாம். ஏன்னா வந்து ரொம்ப எதிர்பார்த்து வந்த படம். ஒரு ஆஸ் யூஷுவல் ஸ்டோரியை தான் நம்ம காமிக்கும் போது எல்லாரும் யோசிப்பாங்க, இவனா பெரியவனா, அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க படம் அப்படின்னு. பட் வந்து நம்ம தெரிஞ்ச ஸ்டோரி தான். என்ன செகண்ட் ஹாஃப் வந்து எப்படின்னா கட் பண்ணி நிறைய வருது. ஹீரோ எப்படி இருந்தாலும் வந்துருவாரு, அடிச்சிருவாரு. சிம்புவில் ரொம்ப டம்மி பண்ண மாதிரி தோணுச்சு. ஸ்டார்டிங்கில் வந்து ஹீரோயிக்காக இருந்த சிம்பு செகண்ட் ஹாஃபில் அப்படியே அமைதியாக பேசிக்கிட்டே இருப்பார். ஸோ கிளைமேக்ஸில் மட்டும்தான் அவர் வந்து தட்டி எழுப்பி சார் கிளைமேக்ஸ் வந்து சார் சண்டை போடுங்க சார் சொன்னோன்னா சண்டை போட்டு எமோஷன்ஸ் காமிச்சமாக இருந்துச்சு. STR பெட்டராக வாங்கியிருக்கலாம். இஸ் அ வெரி குட் பர்ஃபார்மர், பெட்டராக பண்ணியிருந்திருக்கலாம். அது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. ஹைப் கண்டிப்பாக வேணாம். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதிர்பார்க்காம வந்து பார்த்தாங்கன்னா வந்து பார்க்கணும்னா ஒரு நார்மல் ஒரு கமல் படம் பார்த்த மாதிரி இருக்கும். ஐயோ சாரி, கமல் வந்து ஒரு லெஜெண்ட் அப்படின்னு பார்க்க முடியாது. கமல் சார் வந்து புரியாத மாதிரி இருக்கும், ஆனால் வந்து நிறைய விஷயங்கள் வச்சிருப்பாரு. ஒரு ஆஸ் யூஷுவல் ஸ்டோரி பார்த்த மாதிரி இருக்கும். ஆனால் கமல் சாரோட நடிப்பு நிறைய பார்த்த மாதிரி இருக்கும். இப்போ இருக்கிற 2K ஜென்ரேஷனுக்கு அந்த நடிப்புலாம் புரிய மாட்டேங்குது. அவர் அங்கே கஷ்டப்பட்டு அழுகுறாரு, இங்கே சிரிக்கிறாங்க. இப்போ இவங்களுக்குலாம் என்ன படம் புரியும் நிஜமாவே எனக்கு புரியல. அதான் சரி, அவர் வந்து கஷ்டப்பட்டு அந்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழைய கமல் பார்த்த மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் பண்ணும்போது இங்கே பக்கத்தில் சிரிச்சிட்டு இருக்காங்க, ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போலாம் அவங்களுக்கு எப்படி ரீச் ஆகும்? ஸோ அது ரொம்ப கஷ்டம். இந்த ஜென்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி வந்து மணி சார் வந்து ஓகே கண்மணி மாதிரி சம படம் எடுத்தவர். பட் அப்படி இருக்கிறவர் வந்து இங்கே கொஞ்சம் அந்த ஸ்டோரியிலையும் ஸ்க்ரீன் பிளேலையும் குட்டமாக இருக்கு. அது மாதிரி இருக்குது. நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் யார் கிடையாது. ஒரு நார்மல் ஆடியன்ஸாக தேட்டரில் பார்க்கும் போது நமக்கு அப்படி தோணுச்சு. தேங்க்யூ.